أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال أيضا قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم. அல்லாஹுக்கு இடங்களில் மிக பிரியமான இடமாகிய பள்ளி வாயிலில் நல்ல விடயங்களை கேட்டு நமது வாழ்வில் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டோம். எத்தகைய தீய விடயங்களை அல்லாஹ் வெறுக்குகிறானோ அவைகள் நரகத்துக்கு இட்டுச் செல்லுமோ அப்படிப்பட்ட மோசமான பழக்க வழக்கங்களை நமது வாழ்வில் தூக்கி எறிந்து வாழ வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் ஹிஜ்ரி 1448 ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 1 உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தாலே தெரியும், எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பிரஸ்தாபம், அவர்களுடைய ஷமாயில், அவர்களுடைய ஹசாயிஸ், இன்னும் அவர்களுடைய தலாயிலுன் நுபுவா என்ற அவர்களுடைய சுன்னாக்களையும் அவர்களுடைய சீரத்துன் நபவியா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நபிசாஸ்லம் அவர்களுடைய குணநெறிகளையும் இன்னும் அவர்கள் பெற்ற விசேஷ தன்மைகள் இன்னும் அதே போன்று அவர்களுடைய முஅஜிஸாக்கள் என்று பல விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்படுவதை எங்களால் காண முடியும், கேட்க முடியும். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது எங்களுடைய எல்லா நாட்களிலும் சம்பந்தப்படக்கூடிய ஒன்று. வெறுமனே குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் சொந்தமான ஒன்று கிடையாது. என்றாலும் ரபியுல் அவ்வல் மாதம் அது பற்றி பேசப்பட்டாலும் அது எப்பொழுதும் எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை படிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர்கள் காட்டிய வழிகாட்டல்களை எமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12. அது எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது. ஆனால் பிறந்த தினத்தில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஹிஜ்ரி அதாவது கிறிஸ்துக்கு பின் 500 சொச்சம் ஆண்டில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 8 அல்லது 9 அல்லது 11 அல்லது 12 என்று 4 கருத்துக்கள் இருக்கிறது. எனவே அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஒவ்வொரு முஸ்லிமும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டும் ஞாபகப்படுத்துவது என்பது அது ஒரு விளங்கிக் கொள்ள முடியாத, ஒரு மனிதனுடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வாழ்க்கை நெறிமுறைகளை படிப்பது, அவர்களுடைய ஹதீஸுகளை புகாரி, முஸ்லிம் போன்ற பெரும் கிரந்தங்களில் அதிகமான ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 ஹதீஸுகளை அல்லது ஒரு ஹதீஸை ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் படித்து வழங்குவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சுத்த விடயங்களில், வியாபார விடயத்தில், திருமண விடயத்தில், மற்றவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இவ்வாறு பல கட்டங்களாக எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி தூங்க வேண்டும் என்கிற வழிகாட்டல்களை வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் இந்த சுன்னாக்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை படித்து அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை, வழிகாட்டல்களை நாங்கள் விளங்கிக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அது எங்களுடைய ஈமானின் ஒரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தையும் என்னையும் ஒரு மூமின் அவனுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி, மக்கள், சொத்துக்கள் இவைகளை விட என்னை நேசிக்காத வரைக்கும் உங்களில் ஒருவர் பூர்த்தியான மூமினாக ஆக முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய மனதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அன்பு எவ்வளவு இருக்கிறது? இன்று எவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறோம்?
அந்த நடிகனுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அவன் ஏதாவது ஒரு விடயத்தில் ஜெயிலில் மாட்டிப்பட்டிருக்கிறான், சிறை வாசம் சென்றிருக்கிறான் என்றால் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விஷயங்கள் பேசப்படும் பொழுது, அவருடைய குடும்பத்தார்களை பற்றி பேசப்படும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்களை பற்றி பேசப்படும் பொழுது இந்த மனிதனுடைய உள்ளத்தில் எந்த விதமான அசைவும் ஏற்படாமல் இருப்பது இன்னும் ஈமானில் பூர்த்தி அடையவில்லை, இந்த மனிதனுடைய உள்ளத்திற்கு இன்னும் ஈமான் இறங்கவில்லை என்று அடையாளம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அவர்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்குமான அவர்கள் என்னென்ன விடயங்களுக்கு முகம் கொடுத்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர், மனைவிமார்கள் எத்தனை பேர், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் எத்தனை பேர் எமக்கு தெரியும். கவலையான விடயம் என்னவென்றால், பட நடிகர்களுடைய, விளையாட்டு வீரர்களுடைய முழு ஹிஸ்டரியும், அரசியல்வாதிகளுடைய முழு ஹிஸ்டரியும் தெரியும். ஆனால் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி கேட்டால், வாழ்க்கையில் நடந்த முக்கிய அம்சங்களை பற்றி எங்களுடைய சிறார்களிடம் கேட்டால், எந்த அளவுக்கு கொண்டு சென்றால் வயது முதிர்ந்தவர்களிடம் கேட்டாலும் கூட இன்னும் தெரியாமல் இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இது எதனை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அன்பு நேசம் அவர்களுடைய உள்ளங்களில் இல்லை என்பதைத்தான் இது உணர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு முஸ்லிம் என்பவர் அவருடைய உள்ளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு ஈமான் கொண்டிருப்பது, அவர்களை நேசிப்பது என்பது எங்களுடைய ஈமானின் ஒரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது வெறுமனே நாவலவில் மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அவர்கள் காட்டிய வழிகாட்டல்களை எங்களது வாழ்வில் எடுத்து நடப்பதிலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக உள்ளத்தால் நேசிப்பதும் தான் உண்மையான அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்படி என்றால் ரோல் மாடலாக எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களிலேயும் நாங்கள் ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்மாதிரியாக எடுத்து நடக்கப்பட வேண்டியவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு இது? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்திருக்கிறார்களோ, ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு தான் முன்மாதிரி இருக்கிறது. இந்த விடயத்தை அதோடத்தில் குறிப்பிடும்போது சொல்கிறான், நீங்கள் என்னை விரும்புவதாக இருந்தால், ஏ மூமின்களே, நீங்கள் என்னை, அல்லாஹுவை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். யாரை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். அப்படி என்றால் என்னை நீங்கள் பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் உள்ள அவர்கள் காட்டிய வழிகாட்டல்களை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை வெறுமனே தொழுகையில் மாத்திரம் கடைபிடிப்பதல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடைபிடிக்க வேண்டும். உணவு சாப்பிடுவது, எங்களுடைய உணவு எப்படி இருக்கிறது, நாங்கள் சாப்பிடுகிறோம் எவ்வாறு? சுப்ரா போட்டு பிஸ்மி சொல்லி வலது செய்தால் வீண் விரயம் செய்யாமல் அழகான முறைக்கு பிளேட்டை வலித்து அழகான முறைக்கு வீண் விரயம் செய்யாமல் சாப்பிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ், சாப்பிட்டு முடிந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி வ ஜஅலனி மினல் முஸ்லிமீன் யார் ஓதுகிறார்கள்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, கையில் பிளேட்டை எடுத்து ஒரு பிற மதத்தவன் எப்படி சாப்பிடுகிறானோ அதே போன்று அங்கும் இங்குமாக சாப்பிட்டு பிணைந்து வைத்து விண்வரையம் செய்து தலையில் தொப்பியும் கிடையாது, சுப்ராவும் கிடையாது, ஏனோ தானோ என்று சாப்பிடக்கூடியவர்கள் எங்கள் எத்தனையோ பேர். அதே போன்று வெளிவாசலுக்கு செல்கின்ற நேரத்திலே இடது காலை முற்படுத்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் என்று சொல்லி அதற்குள் சென்று தேவையை நிறைவேற்றியதற்கு பின்னால் வலது காலை வைத்து உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி என்று யார் ஓதுகிறார்கள்? ஓடுகிறோம், ஏனோ மற்றவர்களை போன்ற எங்களுடைய தேவைகளை நாங்கள் கழிக்குகிறோம். சிறுநீர் கழித்து விட்டதற்கு பின்னால் சிறுநீர் திரும்பவும் சொட்டுக்கள் வரலாம், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்கள் காட்டியிருக்கிறார்கள். கணைக்க வேண்டும், வாரி விட வேண்டும்.
இவ்வாறெல்லாம் வழிகாட்டல்கள் காட்டப்பட்டிருக்கிறது. யார் வழிகாட்டல்? இந்த வழிகாட்டலை யார் எடுத்து நடக்குகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேர காலத்தோடு தூங்கிவிட வேண்டும், நேர காலத்தோடு எழும்ப வேண்டும், வீண் பேச்சுக்களை இரவு நேரத்தில் பேசக்கூடாது, இரவு முழுக்க விழித்திருந்ததற்கு பின்னால் சுபுகும் இல்லாமல் பகல் நேரத்தில் முழுமையாக தூங்கி 5 மணிக்கு எழும்புவது என்பது இது இஸ்லாமிய வழிகாட்டல் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகாட்டல் கிடையாது. இரவு முழுக்க விழித்திருந்து விட்டு பகல் முழுக்க தூங்குவது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிப்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய வழிகாட்டல்களை எங்களுடைய வாழ்வில் இருந்து தூரமாக்குவதற்காக வேண்டி இன்று எத்தனையோ சாதனங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாதனங்களை நாங்கள் ஒரு பொழுதுபோக்கையும் தாண்டி அதை ஒரு நோக்கமாக எடுத்து செயற்படுவதை எங்களால் காண முடிகிறது. இவ்வாறு ஒரு மனிதன் செயற்படுவது அவன் இஸ்லாத்தில் குறைவுடையவனாக, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து மிக கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகுவதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் எல்லா கட்டங்களுக்கும் எங்களுக்கு வழிகாட்டல் இருக்கிறது. எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி குடிக்க வேண்டும், எவ்வாறு வெளிவாசலுக்கு செல்ல வேண்டும், எவ்வாறு தூங்க வேண்டும், தூங்குகின்ற நேரத்திலே விரிப்பை சற்று உதறி அதே நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஓதி வுதுவுடன் இருந்து சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, இறுதியாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு தூங்குவது யார்? இன்று அதிகமானவர்கள் தூங்குவது மொபைலோடு, விழித்து எழும்புவதுடன் எடுப்பதும் மொபைலை. என்ன மெசேஜ் வந்திருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்ற அந்த துஆவை ஓதி எத்தனை நபிகள் இருக்காக? கணித்துக்குரிய மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை நெறிமுறைகளை நாங்கள் எங்கு கடைபிடிக்கிறோம்? இஸ்லாத்தை விட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். குடும்ப வாழ்வில் மனைவி பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உலக சம்பந்தப்பட்ட விடயங்களில் நானும் உதவியுத்தசையாக இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு இரக்கமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, 6 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளைக்கு அடித்து முகம் வீங்கும் அளவுக்கு இன்று எங்களுடைய சமூகத்தில் நடப்பதை பார்க்கலாம். அது அந்த தாயினுடைய, அந்த பிள்ளையின் தாயுடைய 2வது கணவனாக இருக்கலாம், அல்லது அந்த தாயாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளோடு மனிதாபிமான அடிப்படையில் இரக்கத்தோடு நடக்க சொன்னவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 10 வருடங்கள் ஊழியம் செய்தார்கள். ஒரு நாள் கூட சி என்று சொன்னது கிடையாது. இன்று எங்களுடைய சொந்த பிள்ளைகளோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? கணித்துக்குரிய மேலானவர்களே, முத்தமிடுகிறோமா? பாசமான வார்த்தைகளை கூறி அவர்களை அரவணைக்கிறோமா? பிள்ளைக்கு என்ன தெரியும்? நான் தற்பொழுது கோபமாக இருக்கிறேன், நான் தற்பொழுது கூலாக இருக்கிறேன். பிள்ளைக்கு என்ன தெரியும்? பிள்ளைக்கு தெரியாது. நாங்கள் பெரியவராகிய நாங்கள் தான் சின்ன பிள்ளைகளோடு அவர்களுடைய மனோநிலைமைக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவன் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை முறையை பின்பற்றாதவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய எல்லா கட்டங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வியாபாரத்திலும் இஸ்லாம் பேணப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டல்கள் இருக்கிறது. பொய் பேசக்கூடாது, அளவையில் மோசடி செய்யக்கூடாது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது, வாக்கு மீறக்கூடாது, குறைகளை மறைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சொல்வதென்றால் வெட்கம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டு மக்களையும் விட மோசமான பண்புகளில் இருக்கிறோம் இஸ்லாமியர்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவர்கள் எத்தனை பேர்? நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் உண்மையான முறையில் ஒரு முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் யார்? இரு முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தந்து அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். முன்னால் இருக்கும்போது சிரிக்குகிறார்கள், பின்னால் இருக்கும்போது கீறி கிழிக்குகிறார்கள். இது போன்ற நயவஞ்சக குணம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள். இன்று அன்றொரு காலம் இருந்தது, பிற மதத்தவர்கள் முஸ்லிம்களிடம் கொண்டு வந்து அவருடைய அமானித பொருட்களை வைத்தார்கள். இன்று எங்களுடைய இஸ்லாமிய கடைகள், முஸ்லிம்களுடைய கடைகள், இஸ்லாமிய கம்பெனிகளில் பிஎம்மாக, அக்கவுண்டனாக இருக்கக்கூடியவர்கள் பிற மதத்தவர்கள். இஸ்லாமியர்களையே இஸ்லாமியர்கள் நம்ப முடியாத ஒரு காலம்.
அப்படிப்பட்ட ஒரு மோசமான பழக்க வழக்கங்களுக்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய முஸ்லிம்கள். இவ்வாறான அடிப்படையில் நடந்து கொள்வதனால் தான் இஸ்லாமியர்கள் அன்றொரு காலம் இருந்தது, இஸ்லாமியருடைய பண்புகளை பார்த்து அவர்கள் மாற்றம் அடைந்தார்கள், இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது அப்படி எந்த ஒரு சம்பவங்கள் நடப்பது என்பது மிகவும் அரிதானதாக இருக்கிறது. ஒரு மனிதன் அவனாக விரும்பி இஸ்லாத்தை படிக்கிறானே ஒழிய ஒரு முஸ்லிமை பார்த்து இஸ்லாத்தை படித்த என்ற வரலாறு மிகவும் குறைவாக இருக்கிறது. அது மாத்திரமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு எங்களுடைய சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு மனிதனை சுகம் விசாரிப்பது, அதே போல் ஒரு மனிதனுடைய துக்கங்களில் பங்கெடுப்பது, கஷ்டவாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது போன்ற நல்ல பழக்க வழக்கங்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறது கணித்துக்கிறேன். ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை வாழ்வில் எடுத்து நடப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனது குடும்ப வாழ்வில் அமைதி பிறக்கும், அவனுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் தொடர்பு அதிகரிக்கும், மறுமை வாழ்வுக்கான தயாரிப்பு அதிகரிக்கும், மனதில் நிம்மதி உண்டாகும், ஒவ்வொரு நாளும் நன்மைகளால் அவனுடைய ஏடு நிரம்பும். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைகள் அவ்வளவு இனிமையாக, அவ்வளவு பண்பாடு நிறைந்த, மனிதநேயமிக்க பண்பாடுகளால் நிறைந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் புகழ்ந்து கூற எடுத்த ஒரே ஒரு அம்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை தான் அல்லாஹ் சொல்லி நபியவர்களை பிரஸ்தாபிக்கிறான். வைன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நீங்கள் மற்றவர்களோடு சொத்தாக நடந்து கொள்கிறீர்கள். எனவேதான் குறுகிய ஒரு காலத்திற்குள் லட்சக்கணக்கான சஹாபாக்களை நீங்கள் உங்களின் பக்கம் ஈர்ப்பதற்கான காரணமாக இருந்தது உங்களுடைய அந்த இரக்கத்தன்மை, உங்களுடைய அந்த இரக்கத்தன்மை, மனிதாபிமானம். எனவே அந்த அடிப்படையில் நடந்தால் இந்த உலகத்தை எங்களாலும் வெல்ல முடியும், எதிரியுடைய மனதையும் எங்களால் வெல்ல முடியும். கணித்துக்குரிய மேலானவர்களே, मेरे प्यारे दोस्तों, आज हम अभी बैठे हुए हैं रबीउल अव्वल का पहला तारीख में। हम बोलते हैं नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को हम प्यार करते हैं, लेकिन हमारे प्यार सिर्फ हमारे जुबान में है, लेकिन हमारे एक्टिविटी में है। ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का प्यार नहीं है। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सच्चा प्यार किस तरह होता है? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या चीज हमको बोला, मा आताकुमुर रसूल फखुदूहु व मा नहाकुम अन्हु फंतहू। अल्लाह कुरान में बोला, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम आपको किया इरशाद किया, आप ये ले लो। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम आपको किस चीज से मना किया, उससे आप परहेज रहो। ये चीज हमारे पास किस तरह होता है? हमारे सामने नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का हदीस, बुखारी मुस्लिम का किताब, उसमें क्या होता है? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का कलाम, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का फिल होता है। कौन बंदा रोजाना किस तरह हमारे लिए दो नस होता है, दो नस मेन चीज, एक होता है कलामुल्लाह, अल्लाह का कलाम कुरान, दूसरा होता है हदीस, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का कौल फिल। ये दोनों हर रोज एक मुसलमान का जिंदगी में थोड़ा सा वो लेना चाहिए। कुरान का थोड़ा सा कम से कम 3 सफ़ा भी पढ़ना चाहिए। और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का हदीस 1-2 हदीस भी एक दिन में पढ़ना चाहिए। अगर हम इस तरह हमारी जिंदगी हम इसके पढ़ने के साथ अगर हमारी जिंदगी हम आगे चलेंगे, हमारे पास अच्छा एक्टिविटी रोज बेरोज बढ़ता जाएगा। लेकिन हम रोजाना अखबार पढ़ते हैं, कौन बंदा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का हदीस 2 हदीस पढ़ने वाला कौन है? हम रोजाना ये सारे दुनिया का अखबार सुनते हैं, पढ़ते हैं, लेकिन हमारे कौन बंदा है अल्लाह का कलाम को लेकर 2 सफ़ा या 3 सफ़ा पढ़ने वाला रोजाना कौन होता है? ये हमारा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का प्यार सिर्फ हमारे जुबान में है, हमारे एक्टिविटी में, हमारे कल्ब में नहीं है। और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को हमारा गहराई दिल से, सच से नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को मोहब्बत करना है। अगर कोई दुनिया के एक कोने में एक कोई बंदा कुरान को आग जला दिया, इसको देखकर हमारे दिल में दुख आना सही है, लेकिन ये नहीं है। हमारे घर में कुरान है, हदीस का किताब है, ये कितने दिन से वैसे पड़ा रहता है, ये भी बराबर है, वो जलाने के बराबर है।
میرا گھر میں قرآن ہے، 1 سال بھر میں نے اس کو نہیں اٹھایا. نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا صحیح البخاری میرا کتاب میرا گھر میں ہے، اس کو میں نے اٹھا کر میں نہیں دیکھا، نہیں پڑھا. یہ باہر کوئی بندہ یہ جلانے کے برابر ہے. یہ ہمارا دل میں یہ بات نہیں آتا. اس لیے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو ہمارے سچ دل میں ہم اس کو پیار کرنا ہے. ہمارے دل میں ہر چیز میں، ہر فرع میں، ہر برانچز میں نبی اکرم صلی اللہ علیہ وسلم ہمارا رول ماڈل ہے. اللہ قرآن میں بتایا لقد کان لکم فی رسول اللہ اسوۃ حسنہ. یہ لوگوں، یہ مسلمانوں، آپ سب کے لیے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے زندگی میں اچھا قدوت ہے، اچھا مثال ہے. کون بندے کے لیے؟ اللہ اور قیامت کے دن جس کا دل میں اچھا یقین ہے، ایمان ہے، ان بندے کے لیے. اللہ بولا قرآن میں اگر کوئی بندہ مجھے پیار کرے گا وہ نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو اتباع کرو. نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا ہم اتباع کریں گے، اللہ کا محبت خود بخود آ جائے گا اور اللہ کا ہمارے سارے گناہوں کو معاف کرے گا. اس کا میننگ کیا ہے؟ نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو ہم فالو کریں گے، ہمارے زندگی میں جو جو گناہ ہے سارے دور ہو جائے گا. جو پچھلے کے سارے گناہ اللہ نے اس کو معاف کرے گا. یہی اس کا میننگ. لیکن آج کل ہمارے بچوں میں، ہمارے بڑوں میں اداکار، اداکاریاں اور اسی طرح پلے کرنے والا پلیئرز اور اسی طرح پولیٹکس، اس طرح بندوں کا سارے ہسٹری یاد ہے. اگر ان کے کوئی بندے کو اگر کوئی حادثہ ہوا ہمارے دل میں دکھ ہوتا ہے. لیکن ہمارے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا صرف نبویہ صرف 63 ایئرس نبی اکرم صلی اللہ علیہ وسلم زندگی گزارا. اس میں اونلی 23 یہ اسلام میں نبی اکرم صلی اللہ علیہ وسلم مدینہ میں 13 سال، مکہ میں 10 سال. یہ ایک بہت چھوٹا مختصر زندگی ہے. یہ زندگی کا خلاصہ ہمارے مسلمان میں کتنے بندے کو آتا ہے؟ نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا بیویاں اور ان کے چچا اور ان کا بیویاں، بیٹے، بیٹیاں، ان کے نام، ان کے حادثہ نبی اکرم صلی اللہ علیہ وسلم 25 عمر میں کیا کیا، نبی اکرم صلی اللہ علیہ وسلم 40 عمر میں کیا کیا، اس کے بعد 63 ایئر تک نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا زندگی میں کیا کیا واقعہ ہوا. یہ کتنا مسلمان کو یاد ہے. لیکن ایک پولیٹک کے نام لے لیں گے، وہ پیدائش کے ٹائم تک ابھی تک اس کا پورا ہسٹری اس کے پاس یاد ہے. لیکن افسوس کی بات یہ ہے ہمارے دل میں نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا ہسٹری یاد نہیں. نبی اکرم صلی اللہ علیہ وسلم صرف ہمارے لیے نماز میں سنت نہیں دکھایا، سارے امور میں ہمارے لیے سنت دکھایا. ہمارے لیے فیملی والا، ہمارے بیوی بچوں کے ساتھ ہمارا معاملہ کس طرح ہے، ہمارا والدین کے ساتھ کس طرح معاملہ ہے ہمارا، اور کھانا پینا اور خلا حاجت کے لیے کتنے بندے کو یاد آتا ہے جو کھانے کے ٹائم سفرہ پہن کر اس میں بسم اللہ والا برکت اللہ پڑھ کر تھوڑا سا آرام سے کھا کر پورا اسراف کرنے کے بغیر اچھی طرح کون کھاتا ہے؟ کھانے کے بعد الحمدللہ الذی اطعمنی وسقانی وجعلنی من المسلمین، یہ کون اس طرح پڑھتا ہے؟ سونے کے ٹائم تھوڑا فراش کو اچھی طرح ایک مرتبہ اس طرح بچا کر اور اس میں سبحان اللہ، الحمدللہ، اللہ اکبر وضو کر کے آیت الکرسی پڑھ کے کون سوتا ہے؟ یہ سونے کے بعد، اٹھنے کے بعد الحمدللہ الذی احیانا بعد ما اماتنا والیہ النشور کون پڑھتا ہے؟ اور اسی طرح بیت الخلا جانے کے ٹائم اس کا لیفٹ پاؤں رکھ کر بسم اللہ اللہم انی اعوذ بک من الخبث والخبائث اس طرح پڑھنے کے بعد کس طرح بیٹھنا ہے وہ بھی نبی اکرم صلی اللہ علیہ وسلم ہم کو سکھایا. وہ کس طرح بیت الخلا کے لیے بیٹھنے کے ٹائم کس طرح بیٹھنا ہے. اس کے بعد باہر آنے کے ٹائم غفرانک الحمدللہ الذی اذھب عنی الاذی وعافانی کون پڑھتا ہے؟ اور کاروبار کرنے کے ٹائم جھوٹ نہیں بولنا ہے، جھوٹ قسم نہیں اٹھانا ہے، اعتماد کے ساتھ، امانت کے ساتھ عیب کو ذکر کرتے ہوئے ہم کاروبار کرنا ہے. وزن کیل میں اچھی طرح ہم اس میں اچھی طرح ہونا چاہیے. یہ کون ہوتا ہے اس طرح؟ ہمارے ہر زندگی میں ہر چیز میں ہمارے لیے نبی اکرم صلی اللہ علیہ وسلم رول ماڈل ہے. نبی اکرم صلی اللہ علیہ وسلم ہمارے لیے بہت اچھا انصاف کے ساتھ انسانیت والا احکام ہم کو، ایک اخلاق صفات ہم کو ہمارے درمیان بتایا.
नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम अगर कोई बंदा बीमार है, पहला बंदा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम होता उधर उसका बीमार पूछने के लिए, हाल अहवाल पूछने के लिए। और इसी तरह अगर वो उसका पड़ोसी कोई बंदा हो, अगर यहूदी भी हो, उसके साथ अच्छी तरह मुआमला करता था नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम। इस तरह हमारे हर जिंदगी में, हर कोने में, हर चीज में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सिफात हमारे दिल में आना चाहिए। अगर हम इस तरह करेंगे फिर हमारा ईमान बढ़ जाएगा। हम कम अज कम एक दिन में कुरान भी पढ़ना चाहिए और इसी तरह हदीस भी पढ़ना चाहिए। अगर हम इस तरह पढ़ेंगे हमारा ईमान बढ़ जाएगा और मौत के लिए तैयारी भी खुद आ जाएगा। और इसी तरह नबी अल्लाह के साथ का हमारे ताल्लुक वो अच्छा हो जाएगा और हमारे हर दिन में अच्छा वाला सिफात हमारे सफ़हा में, हमारे हिसाब किताब में आ जाएगा। इसलिए हम नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सीरतुन नबविया, उनके सिफात ये सारे हम अपनाना हमारा दिल जिंदगी में, ये हमारे लिए नजात है, हमारे लिए वो जन्नत लेकर जाएगा। इसलिए हम सब नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सिफात अपनाने में हर बंदा कोशिश करना चाहिए। हर दिन में अल्लाह का कुरान को भी और नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का हदीस को भी टाइम देना चाहिए। अल्लाह सुब्हानहु व तआला इस तरह टाइम देने के लिए तौफीक अता फरमा। கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய குத்துபாவின் சாராம்சம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் வெறுமனே ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டும் ஞாபகப்படுத்துவது கிடையாது. இது எங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் செய்தியை வாசிக்கிறோமோ, உலக செய்திகளை படிக்கிறோமோ, உலக நடைமுறைகளை கவனிக்கிறோமோ, அதே போன்று ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை வாசித்து அந்த விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு நடந்தால்தான் உண்மையான அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எங்களுடைய உள்ளத்தில் வரும். அதற்கு மாற்றமாக நாங்கள் வெறுமனே மேலோட்டமாக இருந்தால், பிற மதத்தை ஒரு புதிதாக ஒரு மனிதனை எவ்வாறு நாங்கள் செய்மடுக்குகின்றோமோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற பொழுதும் எங்களுக்கு அதே போன்ற உணர்வு தான் வரும். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வெறுமனே 63 வருட காலம், அதிலும் விசேடமாக 23 வருடங்கள் தான் நபி பட்டம் கிடைத்து சஹாபாக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த காலம். இந்த 23 வருட கால வாழ்க்கையுடைய சாராம்சம் எத்தனை முஸ்லிம்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும்? எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இந்த கட்டத்தில் இது நடந்தது, இவர்களுக்கு இந்த நேரத்தில் இது நடந்தது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது, யாருக்கு சொல்ல முடியும்? ஆனால் பல நடிகைகளுடைய அதே போன்று அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை வரலாறு 100க்கு 100 தெரியும். ஆனால் எங்களுடைய ஸல்லல்லாஹு வழிகாட்டி, எங்களுடைய இறுதி தூதர், எங்களுடைய இறுதி ரசூல் அவர்களுடைய வாழ்க்கை இன்று எங்களுடைய எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு வாழ்க்கையை படித்தால் எங்களுடைய வாழ்வில் ஈமான் வளரும், அவர்களை பற்றிய அன்பு பாசம் இன்னும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமும் கிடையாது. ஒரு மனிதன் எந்தளவு இந்த இஸ்லாமிய படிப்புகளை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை நெறிமுறைகளை படிப்பதிலிருந்து தூரமாகுவானோ அவன் அந்த அளவு இஸ்லாத்தை விட்டும் தூரமாகிக் கொண்டிருப்பான். எனவே எங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்கான வழி குர்ஆனுடனும் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை நெறிமுறை சுன்னாவிலும் எங்களுடைய நாங்கள் படித்து அதனை விளங்கி எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதில் தான் அது அமைந்திருக்கிறது. எனவே வல்லிரவன் அனைவருக்கும் குர்ஆனுடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவுக்களையும் அழகான முறைக்கு படித்து எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் இறைவன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.